ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நேத்திக்கு கண்ணனுக்கு தோல் கொடுக்கிற ஒருத்தனோட தங்கச்சிய நற்செல்வன் தங்காய் அப்படின்னு எழுப்புறத பார்த்தோம். அந்த தோழிக்கு ராமரை ரொம்ப பிடிக்கும். அதனால மனத்துக்கினியான் அப்படின்னு ராமரோட புகழ பாடினா ஆண்டாள். ஆனா கோபிகைகளுக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க கூடவே இருக்கிற கிருஷ்ணர் தானே. அதனால பக்கத்து வீட்டுல கிருஷ்ணரை மாத்திரமே பிடிச்ச ரொம்ப அழகான கண்ணோட இருக்கிறவ போது அரி கண்ணினாய் அப்படின்னு ஒருத்திய எழுப்புறா. எப்படி எழுப்பினான்னு பாப்போமா? இந்த வீட்டு பொண்ணு யாருடையது? கோகுலத்துல கிருஷ்ணன் இருக்கிறப்ப ராமரை பத்தி பாடுறது அப்படின்னு படுத்துக்கிட்டே கேட்டா. ஆண்டாள் தான் கெட்டிக்காரியாச்சே. இவளை சமாளிக்கிறதுக்கு இல்ல கிருஷ்ணரையும் பாடணும் ராமரையும் பாடணும், ரெண்டு பேரும் ஒண்ணுதானடி அப்படிங்கிறா. அப்படியா? எதா ரெண்டு பேர் பெருமையும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு உள்ள இருக்கிறவ கேட்க, முதல்ல கிருஷ்ணருக்காக புள்ளின் வாய் கீண்டானை அப்படின்னு சொல்றா. அது என்னது புல்? புல்லுன்னா பறவை. அதாவது பகாசுரன் அப்படின்னு ஒருத்தன் பெரிய கொக்கு வடிவத்துல வந்து யமுனை நதிக்கு பக்கத்துல கண்ணை ஏமாந்த சமயமா பார்த்து அப்படியே வாய திறந்து லபக்குன்னு முழுங்கிடலாம் அப்படின்னு பார்த்தான். நம்ம கிருஷ்ணனை ஏமாத்த முடியுமா? அந்த கொக்கு வாய திறந்த உடனே அதோட ரெண்டு அலகையும் சடக்குன்னு பிடிச்சு கீழ்ச்சி போட்டுட்டான். அதத்தான் ஆண்டாள் வாய் கீண்டானை, அவனோட வாயை கிழிச்சு போட்டவனை அப்படின்னு சொல்றான். அப்ப பகாசுரன் அப்படின்னு கொக்கா வந்த அசுரன் அவன் வாயை கிழிச்சு போட்ட கண்ணனுடைய பெருமையை பாடலாம் அப்படின்னு முதல்ல சொன்னான். அப்புறம் ராமரை பத்தி சொல்லணுமே, அதத்தான் பொல்லா அரக்கனை கிள்ளி கலந்தானை அப்படின்னு சொல்றான். கிள்ளி கலைந்தான் அப்படின்னா என்னது பாப்போமா? அது என்ன பொல்லா அரக்கன்? நல்ல அரக்கனும் இருக்கிறானா? ஆமா, ராவணன் பொல்லா அரக்கன். சீதா அம்மாவை ராமர்கிட்ட இருந்து பிரிச்சு தூக்கிட்டு போயிட்டான் இல்லையா? ஆனா அவன் தம்பி விபீஷணன் இருக்கானே, அவன் அரக்கர் குலத்துல பிறந்திருந்தாலும் நல்லவனா அந்த ராவணனுக்கு அறிவுரை சொன்னான். சீதைய ராமர்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு சொன்னான். ராவணன் தான் கெட்டவனாச்சே, அதனால சொல்ற பேச்சு கேட்கல. விபீஷணன் என்ன பண்ணா? அண்ணனா இருந்தாலும் அதர்மம் செஞ்சா கூட இருக்கக்கூடாது அப்படின்னு அவனை விட்டுட்டு ராமர்கிட்ட வந்து சேர்ந்தான். அப்படி பொல்லாத அரக்கனா இருந்தவனான ராவணனை ராமர்னு ரொம்ப சண்டை போட்டு கஷ்டப்பட்டு ஜெயிச்சாரா? அப்படி இல்லையா. ஆண்டாளுக்கு அவளுடைய புருஷன் இல்லையா ராமர், கண்ணன்லாம் அவரை கணவனா தானே பாக்குறா. அப்ப அவங்க ஏதாவது செஞ்சா அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சாங்கன்னு சொல்லுவா. ஒரு வீரனுடைய மனைவி என்ன சொல்லுவா? என் புருஷன் வீரன், அப்படி சும்மா அடிச்சு போட்டுட்டோம் அப்படின்னு தானே சொல்லுவா. அதனால எப்படி சொல்றா பாருங்க, நல்ல பூச்செடியில பூச்சி பிடிச்ச இலைய, நல்ல பூச்செடி, பூ நல்லா அழகா வரக்கூடிய பூச்செடி, ஆனா அதுல ஒரு இலையில பூச்சி பிடிச்சு போயிருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? அந்த பூச்சி பிடிச்ச இலைய மாத்திரம் கிள்ளி போடுவோம் இல்ல? அது போல ராவணனை கிள்ளி கலைந்தானை, கிள்ளி போட்டுட்டான் அப்படின்னு சொல்றான். ராமருடைய வீரத்துக்கு முன்னாடி இந்த ராவணன் எல்லாம் பெரிய எதிரியா என்ன? இப்படி ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா அப்படின்னு அவங்களோட வீரத்தையும் வெற்றியையும் வாயார பாடிக்கிட்டே போய் உள்ள இருக்கிற பொண்ணை பார்த்து சொல்றா, உன்னை விட சின்ன பொண்ணுங்கள்லாம் நாம பாவை நோன்பு நோக்கிற இடத்துக்கே போய் சேர்ந்துட்டாங்க, நீ இன்னும் தூங்கலாமா அப்படின்னு கேக்குறா. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? எப்ப நம்ம பாதையில வழியில நடந்து போனாலும் வண்டியில போனாலும் பகவானுடைய நாமங்களை பாடிக்கிட்டே போகணும் இல்லையா? மேல உள்ள இருக்கிறவ கேக்குறா, சரிடி இதெல்லாம் விடிஞ்சதுன்னு சொல்ல முடியுமா என்ன? விடிஞ்சதுக்கு வழி சொல்லுங்கோ. நீ ராமரை பத்தி இப்ப கிருஷ்ணரை பத்தி பாட்டு பாடுற, விடிஞ்சுதா அப்படின்னு கேட்டா. நல்லா கேட்ட போ. குரு போய் சுக்கிரனே வந்துட்டான். பறவைங்கள்லாம் ஆகாசத்துல இறைய தேடிக்கிட்டு செலம்புது.
அதாவது சத்தம் போடுது பார், எழுந்து வா. நல்லா விடிஞ்சிடுச்சுன்னு கூப்பிட்டா ஆண்டாள். உள்ள இருக்கிறவ பதில் சொல்லாம கண்ணனை மனசுல நினைச்சுக்கிட்டு மயங்கி அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா. ஆண்டாள் பார்த்தா, ஓ, நல்ல கண்ணழகு இருக்கிறதுனால கண்ண அவனே வரட்டும் தானே வரட்டும் அப்படின்னு இருக்கிற போல் இருக்கு. போது அரி கண்ணினாய் அப்படின்னு கூப்பிடுறா. இதுக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமா? பார்க்கலாமா? போது அப்படின்னா பூ, அரி அப்படின்னு சொன்னா அதுக்கு 3 அர்த்தம். மான், வண்டு, சண்டை போடுறது, எதிர்த்து வர்றது அப்படின்னு 3 அர்த்தம். இப்ப சேர்த்து பார்க்கலாமா? முதல்ல பூ போல மான் போல கண் அழகு படைச்சவளே அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது பூ போல வண்டு போல கண் அழகு படைச்சவளே அப்படின்னு அர்த்தம். மூணாவது பூவையே ஜெயிக்கிற அளவுக்கு கண் அழகு படைச்சவளே அப்படின்னு 3 விதமா பெரியவங்க இதுக்கு பொருள் சொல்வாங்க. தமிழ், அதுவும் கோதை தமிழ் இல்லையா? அப்ப எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கும். அதனால போது அரி கண்ணினாய், ரொம்ப அழகான கண்ணழகு படைச்சவளேன்னு கூப்பிட்டா. அந்த பொண்ணு பதில் சொல்லல. அதுக்கு ஆண்டாள் சொல்றா, நாமெல்லாம் கண்ணனை விட்டு பிரிஞ்சு கஷ்டப்படுறோம். இப்ப கண்ணனை பார்த்து அவங்க கூட எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு தனியா கண்ணனை கள்ளத்தனமா நினைச்சுக்கிட்டு இருக்கியே, இந்த நாள் நமக்கு கிடைக்குமாடி? இது நல்ல நாள், தூங்காத, நல்ல அழகான பொண்ணு இல்லையா, எழுந்து வா அப்படின்னு கூப்பிட அந்த பொண்ணும் வந்து சேர்ந்தா. பக்கத்து வீட்டுல நல்ல வாய் பேசுற பொண்ணு, அவளை நாவுடைய ஆய் அப்படின்னு எழுப்ப போறா. நாளைக்கு பாப்போமா? புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாயினி நன்னாளாள் கள்ளம் தவிர்ந்து கல ஏலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.